நான் ஆன்மீகத்து மூலமாக மக்களுக்கெல்லாம் நன்மையை செய்ய நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு திறமையும் வல்லமையும் செல்வமும் வேணும். அதை நான் எப்படி பெறுவது அப்படின்னு பாபாட்ட கேட்டேன். பாபா என் மனசில் உணர்த்துறார். என்ன தெரியுமா? நீ கேட்ட கேள்வி எப்படி பெறுவது அப்படிங்கிறது இல்லை, எப்படி தகுதி பெறுவது அப்படிங்கிறத நீ நினச்சிப்பாரு அப்படிங்கிறது தான். உண்மையில் அதுதான் ஒரு ஆழமான ஒரு விஷயம். இந்த உலகத்துக்கு ஆன்மீகத்தினுடைய வழியாக நல்லது செய்ய நினைக்கிறது ஏதோ ஒரு ஆசை அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு அழைப்பு. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அழைப்பு, சாயப்பாவுடைய ஒரு கட்டளை, அவர்கிட்ட கட்டளை. அந்த திறமை, அந்த ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி வரும்? திறமை அப்படிங்கிறது பிறப்பால் வர்றதில்லை. அப்பா சொல்கிறார், பிறப்பால் வர்றதில்லை, பயன்பாட்டால் அது வெளிப்படும். தினமும் ஒரு மனுஷனுக்காவது நல்லது செய், பேசுகிற போது தீர்ப்பில்லாமல் பேசு, கேட்கும்போது அவசரமில்லாமல் கேளு. இப்படி செஞ்சால் உள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற திறமை தானாக மேலே மேலே வரும் அப்படிங்கிறாரு அப்பா. நீ செய்ய ஆரம்பித்தா அதை செய்ய தெரியாததையும் அந்த வாழ்க்கை, அந்த செயல்முறை உனக்கு கற்றுத்தரும். அடுத்து வல்லமை, அந்த இன்னர் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நான் கேட்டேன். அது எப்படி கிடைக்கும்? அந்த வல்லமை அப்படிங்கிறது பெரிய குரல், பெரிய பதவி, பெரிய பெயர் இதெல்லாம் கிடையாது. வல்லமை அப்படின்னா பயம் வந்தாலும் கூட நடக்கிற மனசு, தனிமை வந்தாலும் கூட தளராத நம்பிக்கை, எதிர்ப்பு வந்தாலும் கூட அன்பை கைவிடாத ஒரு மனசு. இதெல்லாம் வருமா? தெரியுமா? நீ தினம் தினம் உன்னுடைய மனசாட்சியோட உண்மையாக நடந்தா இதெல்லாம் வரும். உன்னுடைய மனசோட பொய் பேசாத நாள் முதல் உன்னுடைய வல்லமை அப்படிங்கிறது ஆரம்பமாகும் அப்படிங்கிறார் அப்பா. அடுத்து செல்வம், அந்த வெல்த், அது எப்படி வரும்? செல்வம் ஆன்மீகத்தில் கேட்டு வாங்கிறதில்ல அப்படிங்கிறார் அப்பா. தகுதி வந்ததும் அது தானாக சேரும் அப்படிங்கிறார். பணத்தை இலக்கா வைக்காத அப்படிங்கிறார் அப்பா. அதான் என்கிட்ட சொன்னார், பணத்தை ஒரு இலக்கா வைக்காத, சேவையை மட்டும் இலக்கா வச்சுக்கோ. உன்னுடைய தேவைக்கு மேலே வரும்பொழுது அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இரு. அப்போது செல்வம் உன்னை செல்வம் நம்பும். பணம் உன் கையில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நீ பணத்தோட கைதியாக நீ இருக்கக்கூடாது. எப்படி? பணம் உங்கள்கிட்ட இருக்கணும், நீ பணத்தோட கைதியாக இருக்கப்படாது அப்படிங்கிறார். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நீ ஆன்மீகத்தின் வழியாக நல்லது செய்ய நினைக்கிற அப்படின்னா நீ ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவசரம் வேணாம். எப்படி? ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவசரம் வேணாம், ஒப்பீடு வேணாம், நிரூபிக்கிறது வேண்டாம். உன்னுடைய பயணம் அமைதியாக, ஆழமாக, உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறார் அப்பா.